அதனால் இதிலே நாங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்த சப்ஜெக்ட் பன்றி சம்பந்தப்பட்டது. அது இப்போ ஏற்கனவே 9:05 ஆகிட்டது. சுருக்கமாக சொல்ல போனால் நல்லா தடுத்திருக்கிறான். அது ஹராமான ஒரு மிருகம், நஜீஸ் சாப்பிடக்கூடியது. சயின்டிஃபிக் லைனில் பதில் சொன்னால் அதை உடைக்கிறதுக்கு நிறைய பதில் கொண்டு வரையணும். அப்படி தானே? இப்போ நஜீஸ் மட்டும் சாப்பிடுது, நஜீஸை சாப்பிடக்கூடிய மிருகம் தானே அது. சொல்லுவாங்களே, பன்றி பூந்தோட்டத்துக்கு போனாலும் பூவெல்லாம் பார்க்காது, கீழே என்ன இருக்குன்னு தான் பார்க்கும், மலம் இருக்குதான்னு தான் பார்க்கும். அதில் தன்மை தான், அதுக்கு விருப்பமான சாப்பாடும் அதான், நஜீஸை தான் சாப்பிடும், செத்த மிருகங்களை சாப்பிடும். அப்போ அதனால் அது நேற்று நான் சொன்னேன், அதை சாப்பிட்டா ரத்தத்தில் ஃபெர்மெண்டேஷன் ஆகி எங்கள் உடம்புல கலக்கும். அதை நாங்கள் சாப்பிட்டா அதில் இருக்கக்கூடிய நிறைய மோசமான கிருமிகள், புழுக்கள் இருக்குது. அது எத்தனையோ ஃபாரன் ஹீட்டில் சூடாக்கினாலும் சாகாதது கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. அது உடம்புல போனால் உயிருக்கு ஆபத்தை உண்டாக்கும், சமீபாடு டக்குன்னு உண்டாகும், ஆனால் அவருடைய நோய்க்கு காரணமாக அமையும். இன்றைக்கி இவ்வளோ ஹாஸ்பிட்டல்களில் இன்றைக்கி சாகிறதுக்கு கிடக்கிறாங்களே, இதெல்லாம் இதுவும் ஒரு காரணம்தான். ஆக்களை கஷ்டப்படுத்தி சிரமத்தில் போட்டு சாகவும் கூடாது, வாழவும் கூடாது, பல கஷ்டங்களை கொடுக்கும். அடுத்து மோசமான விஞ்ஞான வீட்டுக்களால் பொம்பளை நிர்வாணமாக ஒரே எதிரிட்டபிள் இறங்குவானுங்க, மகளும் மனைவி எல்லாரும். அவங்களுக்கு அது இல்லை. ஏன்டா பண்டி அப்படியான ஒரு மிருகம். நான் நேற்று சொன்னேன், வெக்கம் கட்ட மிருகம் மனைவியை கூட்டி கொடுத்து சந்தோஷப்படும், மகளோடையும் சேரும் மோவோடையும் சேரும், அதுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. அது தின்றவன் டைம் அந்த தன்மை வந்துடும். இதுவும் சயின்டிஃபிக் ரீதியாக சொல்லப்பட்டாலும் இவங்க சொல்கிறாங்க, இன்றைக்கி நாங்கள் ஃபார்மில் இன்றைக்கி சுத்தமான சாப்பாடு கொடுத்து அதை வளர்க்குறோம், எல்லாம் ஹைஜீனான சாப்பாடு தான் கொடுக்குறோம், மலமெல்லாம் சாப்பிடுது இல்லைன்னு சொன்னால் அது உடைஞ்சாலும் ரெண்டாவது உடைக்கல. அதை வெக்கங்கட்ட மிருகமாக இருக்கிறத மாற்றலாது. அது வெக்கங்கட்ட மிருகம் அப்படித்தான் எல்லாம் படைச்சிக்கிறான். அது இன்னொரு காரணம் ஒன்று இருக்குது, அது கொஞ்சம் டைம் எடுக்கும், இனி உங்களுக்கு நேரம் பிரச்சனையாக இருக்கும். அது பொதுவாக ஜப்பனீஸும் இன்றைக்கி ஏற்றுக்கொள்கிறாங்க. பன்றி இருக்குது, இது சுருக்கமாக அதையும் சொல்கிறேன். பன்றி இன்றைக்கி மனிதனுடைய உடம்புக்கு மிக நெருக்கமான டிஎன்ஏ லெவல் வரைக்கும் நெருக்கமான ஒரு மிருகம்தான் பன்றி. சரியா? இப்போ இந்த பன்றியை இன்றைக்கி ஹலால் சாப்பிட அனுமதி உள்ளதாக வைத்தால் பன்றிக்கு வேறுக்கிறது இல்லை. சரியா? அதில் அந்த தன்மையெல்லாம் தோலுக்கு உள்வாங்கப்படுறது. அடுத்தது மனுஷனே, இப்போ ஹலால் சாப்பிட அனுமதியான ஃபார்ம் வைக்கத்தானே வேணும். அப்படிதான் இன்றைக்கி ஆடு மாடு பண்ணைகள் இருக்கிற மாதிரி இன்றைக்கி பண்ணை வச்சுக்கிறாங்க ஃபார்ம்கள். அப்போ ஹலால்னு சொன்னால் நீங்கள் வைங்கன்னு அர்த்தம். ஃபார்ம் வைங்க, அதை இன்னும் கூட்டுங்க, பெருக்குங்கண்டு. பன்றியை பெருக்க போனால் இப்போ என்ன நடக்கும்? பன்றி மனிதனுக்கு நெருக்கமான ஒரு மிருகம், ஆடு மாடை விட வித்தியாசம். இப்போ வளர்க்குற நேரத்தில் அதுக்கு அதை மெயின்டைன் பண்ணக்கூட இருப்பானே பண்டிகை கவனிக்கிறவன். இப்போ இவன் ஃபார்முக்குள்ளால போவான், அதுக்கு சாப்பாடு கொடுப்பான், அதை தடவுவான், எல்லாம் நடக்கத்தானே செய்யுது. இப்போ அதுக்கு ஒரு நோய் ஒன்று இருந்தால், அதுக்கு எங்களுக்கு ஒரு காய்ச்சல் ஒன்று இருந்தால் பிடிச்சா வழங்கும். அந்த பிள்ளையோ யாரோ அழுவாங்க, அதை வச்சு எங்களுக்கு விளங்கிக்கணும். பண்டி அழுகுறது எங்களுக்கு எங்கே விளங்க போகுது? பண்டி எப்படி சொல்ல போகுது? அது சொல்லாது. அதில் நோய்க்கு வெளிப்படுத்த தெரியாது. இப்போ மனுஷன் அதோட சம்மந்தப்படும் பொழுது அது மூலமாக அவனுக்கு நோய் உடம்புல பரவலாம். இந்த பரவிச்சை பண்டி காய்ச்சல் அதெல்லாம் நிறைய நாடுகளில் மெக்சிகோவில் வந்துச்சு. மெக்சிகோவில் வந்து அது மூலம் வேறு நாடுகளை பரவிச்சு, நிறைய பேர்களை உயிர்களை பறிச்சுது. அப்படியான நோய்கள் பண்டிலிருந்து உருவாக நிறைய சான்ஸ். மனிதனுக்கு பரவுறதுக்கு லேசான ஒரு மிருகம்தான் பண்டி. எப்படி மனிதன் டு மனிதன் பரவுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு உண்டு, சந்தர்ப்பம் கூடவோ, பண்டிலிருந்து மனிதனுக்கு பரவுறது மிக நெருக்கமாக இருக்குது. அப்போ அப்படி மனிதன் போனவத்தனுக்கு வருது. இப்போ அவன் என்ன செய்வான்? அவனோட ஃபார்ம் இருக்குது கிஃபூல் எங்கேயோ ஒரு கிராமத்தில். அவன் நகோயாவுக்கு வரான், அந்த நோயை சுமந்து கொண்டு வரான். இப்போ நகோயாவுக்கு வந்து 5-10 பேரோட ஹேண்ட் ஷேக் பண்ணுவான், சந்திப்பான், இது நடப்பான். இப்போ இங்கே ஒரு பரவும். இப்போ இவன் ஒரு நாட்டுக்கு போகிறான், அங்கே பரவும். இப்படியே மனித சமுதாயத்துக்கு தீங்கான பல நோய்கள் வரலாம். இந்த காரணத்தினாலேயும் அல்லாஹு தாலா நீ சாப்பிடவே கூடாது, ஃபார்ம் வைக்கக்கூடாது இது சொல்லி எல்லாம் அதை தடை செஞ்சுக்கிறான். டிஎன்ஏ லெவல் வரைக்கும் மனிதனுக்கு பொருந்துறதுனால தான் இன்றைக்கு பாருங்க, இதை வச்சு நீங்கள் ஹலால் நினைச்சிருவானோ. பண்டியுடைய ஏதோ ஒரு லிவரோ ஏதோ ஒரு பகுதி இன்றைக்கி அமெரிக்காவில் டிரான்ஸ்பரண்ட் செஞ்சுக்கிறாங்களே, ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க, சக்ஸஸ் ஆகிக்கு. ஹார்ட்டோ ஏதோ ஒரு பொருள் உண்டு. அந்த அளவுக்கு நெருக்கமாக மாட்டுடைய ஹார்ட்டை வச்சு மனிதனுக்கு குலைக்க இயலாது. மாட்டுடைய கிட்னி மனிதனுக்கு போடலாம், பண்டியுடைய கிட்னியை பண்டியுடைய ஹார்ட்டை மனிதனுக்கு போடலாம். அந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்குது. அல்லாஹு தாலா அப்போ ஏன் படைச்சான்? அடுத்த பிரச்சனை வருது. இவ்வளோ மோசமான படைப்பாக இருந்தால் ஹராமாக இருந்தால் ஏன் படைச்சிருக்கணும்னு கேட்டால் அதுலேயும் அல்லாஹ்வுடைய ஹிக்மத் இருக்குது.
பன்றியிட மனிதன் பாருங்க மருந்து கண்டுபிடிக்கிறான், புதுசாக நோய் வருது. இப்போ கொரோனா வந்துச்சு, வேக்சின் கண்டுபிடிச்சாங்க, அதை மருந்துகள் கண்டுபிடிக்கிறாங்க. இதை இன்றைக்கு அதிகமான மக்கள் எதிர்க்க மெயின் காரணம் என்னென்னா, இதை பெரிய ஆராய்ச்சிகள் பின்னால் நடக்கல. இந்த மருந்து மனிதனுக்கு பொருந்துமா, இதனால் சைடு எஃபெக்ட்ஸ் வராதா, இதனால் ஹார்ட் ஃபெயிலியர் ஆகிறதோ மற்ற நோய்கள் வராதான்னு பெரிய ஆராய்ச்சி நடக்காதது நிறைய நாடுகள் எதிர்க்கிறாங்க. ஜப்பானில் நிறைய எதிர்ப்பாளைகள் வந்துச்சு. அதுக்காக என்ன செய்வாங்கன்னா, பொதுவாக ஒரு மெடிசனை தயாரித்தா, வேக்சின் தயாரித்தா முதல்ல என்ன செய்வாங்க, முந்தி எலிகளுக்கு போய் செக் பண்ணுவாங்க, அது பிறகு குரங்குக்கு போடுவாங்க, அதுக்கு பிறகு தான் அது சக்ஸஸாக இருந்தால் பண்டிக்கு செக் பண்ணுவாங்க. ஏன்னா உடம்பு இந்த தவளையோ எலியோ குரங்கோ மனிதன் உடம்போட ரொம்ப சிறுசி. அப்போ சைஸால் கொஞ்சம் பொருத்தம் பண்டிக்கு தான் செக் பண்ணுவாங்க. புதிய மருந்துகள் இதே மாதிரி சில வைரஸ் அடிக்குதே, வைரஸ்களை ஏற்றுவாங்க. ஃபர்ஸ்ட் கொரோனா வைரஸ்னால் கொரோனா வைரஸ் ஏற்றுவாங்க, கேன்சர்னா கேன்சருடைய வைரஸை ஏற்றுவாங்க, எய்ட்ஸ்னா எய்ட்ஸுடைய வைரஸில் அந்த பண்டிகை ஏற்றுவாங்க, எஃபெக்ஷனை பார்ப்பாங்க. அதுக்கு பிறகு கண்டுபிடிச்ச மருந்துக்கு ஏற்றுவாங்க. அது எப்படி ரியாக்ஷன் ஆகுது, எப்படி அந்த மருந்து கேட்குது என்று பார்த்து சாட்டிஸ்ஃபையாக இருந்தால் தான் மனிதனுக்கு கை வைப்பாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது நிறைய பண்டிகை சாகலாம். அது மருந்து பொருந்தாமல் போகலுமே சைடு எஃபெக்ட் வரையிலும் பாதிப்பு வரையிலும் சாகலாம். அப்போ அநியாயமாக பண்டிகை கொல்லப்படுதுங்கன்னா அதுக்கு தான் நல்லா இன்னொரு மாற்று மருந்து வச்சிடறோம். பண்டி குட்டி போடக்குள்ள 10 குட்டி 15 குட்டின்னு போட்டுக்கொண்டே தான் நிற்கும். அதுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, 5 சத்தத்தால் பாதிப்பு வராது. இது ஒரு காரணம். பன்றிய அல்லாஹ்தஆலா ஹராமாக்கினது, அதில் இருக்கக்கூடிய புழு இருக்குது, அது உயிருக்கு ஆபத்தானது, நிறைய இந்த மாதிரி காரணங்களை வச்சு இதுவும் ஒரு காரணம். சயின்டிஃபிக்கில் இன்றைக்கு சொல்லும் பொழுது டிஎன்ஏ லெவல் வரைக்கும் பண்டி மனிதனுக்கு பொருந்துறதுனால, பண்டி மூலமாக நோய்கள் எங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்கிறதுனால அது தடை செய்யப்பட்டிருக்குது. இன்னும் சில விஷயங்களுக்கு டைம் போதாது. அதோட நான் ஏற்கனவே ஹலால் ஜப்பான் சம்பந்தமான சொன்னதில் ப்ராடக்ட்டுகள் இப்போ சிலவங்க சந்தேகம் வரும், ஃபோட்டோ அனுப்புகிறதா இல்லையாண்டி, தாராளமாக அனுப்புங்க. நோட் ஃபவுண்டாக வந்து அனுப்புங்க, செக் பண்ணி அனுப்புவேன். ஆனால் அனுப்பி அந்த ஃபோட்டோவை எனக்கு வந்து சேர்றதுக்கு முன்னாடி கால் பண்ணி ஹலாலான்னு கேட்டால் எனக்கு சொல்லி கேளாது. அது நான் ஏற்கனவே சொன்ன ப்ராசஸை செக் பண்ணும்போது டைம் எடுக்கும். நிறைய ஃபோட்டோ வந்து கொண்டே இருக்குது. அது மெதுவாக பார்த்து ஒவ்வொன்றாவது அப்டேட் பண்ணணும். செக் பண்ணுற மட்டுமில்லை, அப்டேட்டும் பண்ணணும். அந்த வேலை நடக்கும். சின்னத்தை உடனே பதில் சொல்வேன், சின்ன டைம் எடுக்கும். வெளியில் இருக்க சந்தர்ப்பம் இப்படி வந்திருக்கிறோம், எத்தனை ஃபோட்டோஸ் வந்துருக்குது, எந்த இடத்துக்கு காட்டுறேன், அப்போ இதுக்கு எனக்கு பதில் சொல்லி கொண்டே கேளாது. அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் எதிர்பார்க்குறோங்க அப்படின்னா போட்டோன்னே பதில் கிடைச்சிடணும். அன்றைக்கு ஒருத்தர் அனுப்பினாரே, எந்த டைமுக்கு ஞாபகம் இல்லை, ஒரு ½ ஹவரில் நான் அவருக்கு பார்த்துட்டு பதில் கொடுத்தேன். இதில் சிக்கன் போட்டிக்கிறே 7-11 ப்ராடக்ட் உண்டு, ஹராம் டே. அவர் இன்னொரு ஃபோட்டோ எனக்கு அனுப்புகிறாரு, சாப்பிட்டு முடிஞ்சு நீங்கள் 2 லேட் நான் சாப்பிட்டுட்டேன். பாருங்க, இது என்ன குத்தமாது? இப்படி மக்கள் இருக்கிறாங்க. அவசரப்படுத்த ஒரு சிலர் இருக்கிறாங்க, நிறைய ப்ராடக்ட்ஸ் தானே, சரி இது காட்டுட்டு பரவாயில்ல விட்டுடுவோம், எனக்கு கஷ்டமாயிக்குன்னு அனுப்பாமிக்க பார்க்குறோம். அதுவும் பிரச்சனை, நீங்கள் அனுப்புங்க தாராளமாக, ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஃபோட்டோவை திறந்து பார்க்க சில நேரத்தில் லிங்க் ஆகிக்கொண்டிருக்கும், சிங்க் ஆகிறதா சுற்றி கொண்டிருக்க கொலையே கோல் வந்துடும். டக்குன்னு பண்ணுவாங்க பதில் கேட்டு, அது கஷ்டம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதுக்கு பின்ன நிறைய நிர்பந்தங்கள் இருக்குது. ஏன்னா நானும் செக் பண்ண கால் பண்ணி விசாரிக்க வேண்டிய தேவை இருக்கும். விசாரிச்சா பதில் உடனே வராது. அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட், நீங்கள் ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட் அனுப்பினீங்கன்னா அதை மட்டும் நான் என்டர் பண்ண மாட்டேன். அதையும் பார்த்து, ஏன்னா அது 100 கிராம் ப்ராடக்ட் நீங்கள் அனுப்பியிருப்பீங்க, அதை நான் செக் பண்ணக்கொள்ள 200 கிராம் உள்ளதைக்கும் 500 கிராமும் இருக்கும். 1 கிலோட ப்ராடக்டைக்கும் இது வெனிலா எசன்ஸ் போட்டிக்குது, இன்னொரு ப்ராடக்ட் ஸ்ட்ராபெரி போட்டது இருக்கும், இன்னொன்று இருக்கும் பனானா எசன்ஸ் போட்டது இருக்கும். அப்படி ஒரு 20-30 ப்ராடக்ட் இருக்கும். அப்போ நான் என்ன செய்வேன்டா, அந்த 20-30 ப்ராடக்டையும் செக் பண்ணி தான் என்டர் பண்ணுவேன். ஏன்டா இன்றைக்கு 100 கிராம் போட்டால் நாளைக்கு நீங்கள் 200 கிராம் அனுப்புவீங்க, நோட் ஃபவுண்ட் காட்டுதில்லைன்னு. அப்போ அதனால தான் இந்த கம்பெனி முழுமையாக நான் செக் பண்ணி மேக்ஸிமம் ப்ராடக்ட் போட பார்ப்பேன். அப்போ அதுக்கு 1 நாள் 2 நாள் எடுக்கும். 30-40 ப்ராடக்ட்ஸுகள் வரும் பொழுது அதெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து செக் பண்ணி திரும்ப என்டர் பண்ணணும். இதுதான் என்னோட ப்ராசஸ். கொஞ்சம் விளங்கிக் கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் விளங்காதுங்க சொல்லுங்கள். கொஞ்சம் பேர் தான் வந்திக்கிறாங்க, நிறைய பேர் வெளியே இருப்பாங்க. உங்களோட யாராவது பேசுனா அவங்களுக்கு விளங்கப்படுத்துங்க. இதுக்கு பின்னால் சிரமங்கள் இதுதான். இதை ஒத்தகாய் 2 பக்கமும் பங்கு வைக்கணும். என்னால் மட்டும் செய்யலாம், உங்களோட பங்களிப்பிலும் இருக்கணும், உங்களோட சப்போர்ட்டிலும் இருக்கலாம். எல்லாம் செஞ்சால் தான் இதை வெற்றிகரமாக செய்ய முடியும். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. அவசரமாக முடிச்சுக்கொண்டு டைம் போயிட்டு ஏதாவது விளங்காது.